ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்என் ரிவ்யூ சேனலுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2022 ரிலீஸ் ஆன லாஸ்ட் இன் த ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் அவங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்காக ஒரு வெக்கேஷனுக்கு போகிறாங்க. அங்கே அவரோட ஒய்ஃபை காணாமல் போயிடுவாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்ப்பாரு, ஒன்றும் வேலைக்காகாது. ஒரு நாள் நம்ம ஹீரோவுக்கு பக்கத்தில் ஒரு லேடி படுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் யார் நீ அப்படின்னு கேட்கும்போது, எங்க நான் தாங்க உங்க வைஃப் அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ இந்த பொண்ணு நம்மளோட வைஃப் கிடையாது அப்படின்னு நிரூபிக்க ட்ரை பண்றாரு. சோ உண்மையிலேயே இந்த பொண்ணு யாரு, இவரோட வைஃபை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத நிறைய ட்விஸ்டோட சொன்ன படம் தாங்க இது. வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவரோட பேரு தான் ஃபெய். இவரு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் கிட்ட என்னோட வைஃப் காணாம போய் 15 நாள் ஆயிடுச்சு, நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியும் நீங்க எந்த வித ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை இப்படின்னு இவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பட் அந்த போலீஸ் இவரை கண்டுக்கவே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா சார் அப்படின்னு இவர் கேட்கும்போது உடனே அந்த போலீஸ், சார் உங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அதனால அந்த பொண்ணு ஊருக்கே போயிருப்பா, இது மாதிரி கேஸ் எத்தனை பார்த்திருப்போம் அப்படின்னு அந்த போலீஸ் சொன்ன உடனே நம்ம ஃபெய் ரொம்பவே கோவமாகி அந்த போலீஸ அசிங்கமா திட்டுறாரு. இதுல கடுப்பான போலீஸ் இந்த ஃபெய்ய தூக்கி வெளியில போட்டுடுறாங்க. வைஃப் காணாம போன சோகத்துல இவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு போலீஸ் இவர்கிட்ட வராரு. இந்த போலீஸை பார்த்த ஃபெய், சார் என்னோட வைஃபை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளால உங்க வைஃபை கண்டுபிடிக்கவே முடியாது. சார் நான் ஒன்னும் வேணும்னு கத்தல சார், இன்னும் 5 நாள்ல என்னோட விசா முடிஞ்சிடும், நான் ஊருக்கு போகணும், அதுக்குள்ள என்னோட வைஃபை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா அவரு கண்டுக்கவே இல்லை. சார் எனக்கும் அது புரியுது, ஆனா எவிடன்ஸ் இருக்கிற கேஸை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், எவிடன்ஸுக்கு நாம எங்க போறது அப்படின்னு ஃபெய்க்கு எதுவுமே புரியல. அப்ப அந்த போலீஸ் அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து, நாளைக்கு எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்க வைஃபை தேடலாம் அப்படின்னு சொல்றாரு. இவரும் வைஃபை காணாம போன சோகத்துல வீட்டுக்கு போயிட்டு நல்லா குடிக்கிறாரு. வெக்கேஷனுக்கு வந்த இவங்க போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அதுல இவரோட வைஃபோட போட்டோ ஒன்னு இருக்குது. ஆனா என்ன அதுல முகம் தெரியல, அவங்க திரும்பி இருப்பாங்க. சோ இத பாத்துக்கிட்டே அவரு போதையில மட்டையாயிடுறாரு. அவரோட கனவுல அவரோட வைஃப் ப்ளீஸ் என்ன காப்பாத்து ஃபெய் அப்படின்னு கூப்பிடுற மாதிரிலாம் இவருக்கு தோணுது. இப்ப அடுத்த நாளும் ஆகுது. இவர் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாரு. இவருடைய விசா முடிய இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இவர் எழுந்திருச்சு பார்க்கும்போது இவருக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்கா. எதுவுமே புரியாத இவனும், ஏங்க நீங்க யாருங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவளும், ஃபெய் இரு, நான் இன்னும் 5 நிமிஷம் தூங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, என்னோட பேரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த லேடியை எழுப்பி கேட்கும்போது, ஏய் ஃபெய் உனக்கு என்னாச்சு, நான் தான் உன்னுடைய வைஃப். என்னது நீ என்னோட வைஃபா, உன்னை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. நீ ஏன் கோவப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை பிராங்க் பண்றதுக்காக தான் காணாம போன மாதிரி ஒரு சீன் போட்டேன், இதுக்கெல்லாமா இப்படி கோச்சிக்கிறது அப்படின்னு நான் தான் உன்னுடைய வைஃப் அப்படின்னு சொல்றா. என்ன நடக்குதுன்னே தெரியாம குழம்பி போன ஃபெய், நீ என்னோட வைஃபே இல்ல, எங்க நீயும் நானும் எடுத்துக்கிட்ட போட்டோவை காட்டு பாப்போம் அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் இவங்களோட போன் எடுத்து போட்டோஸை காட்டுறாங்க. அதுல இவரும் அந்த பொண்ணும் ஒன்னா சேர்ந்து எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அவ்வளவுதான், ஃபெய் ஷாக் ஆகி போறாரு. அப்பதான் அந்த விசிட்டிங் கார்டு கொடுத்தாருல ஒரு போலீஸ், அவருக்கு கால் பண்ணி அவரை வர வைக்கிறாரு. அவரும் வந்துட்டு இந்த லேடி ஃபோர்ஜரி பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட பாஸ்போர்ட்டை கேட்கிறாரு. இவங்களும் பாஸ்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதுல ஃபெய்யோட வைஃபோட பேரும் இவங்களோட போட்டோவும் இருக்கு. சரி ஓகே ஃபெய் உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு போலீஸ் கேட்கும்போது ஃபெய்யும் போயிட்டு அவரோட பாஸ்போர்ட்டை தேடுறாரு. எங்க வச்சாருன்னு தெரியல. இதை பார்த்து அந்த பொண்ணு கரெக்டா போயிட்டு இவரோட பாஸ்போர்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க. பண்றதெல்லாம் பார்த்தா இவங்க தான் உண்மையான வைஃப் மாதிரி தெரியுது. அப்புறமா அந்த போலீஸும் இவங்களோட பாஸ்போர்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, ஃபெய் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, இவங்க தான் உன்னுடைய வைஃப். சார் இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, இது ஃபோர்ஜரி பண்ண பாஸ்போர்ட். ஆமா நீ என்னோட வைஃப்னு தானே சொல்ற, நமக்கு எப்ப மேரேஜ் ஆச்சு சொல்லு பார்க்கலாம். அவங்களும் கரெக்டான டேட்டை சொல்றாங்க. சரி நம்ம முதல்ல எப்ப மீட் பண்ணிக்கிட்டோம், ஸ்கூபா டைவிங் அப்ப, என்னோட உயிரையும் காப்பாத்தினது நீ தானே அப்படின்னு அதையும் கரெக்டா சொல்றாங்க. நம்மளோட ஹஸ்பண்ட் ஃபெய் ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த போலீஸும் இதெல்லாம் பார்த்துட்டு, சரி ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுறாரு. அப்ப நம்ம ஃபெய்யும் பின்னாடி வந்து, சார் நான் சொல்றத நம்புங்க சார், என்னோட வைஃபை எனக்கு அடையாளம் தெரியாதா இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு லேடி இருப்பாங்க. அவங்கள காட்டி, சார் இவங்க பார்த்திருக்காங்க சார் என்னோட வைஃபை, இங்க வாங்க, அவ என்னுடைய வைஃப் கிடையாது இல்ல சார் கிட்ட சொல்லுங்க. ஆனா இது உங்க வைஃப் தானே, நீங்க 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் நான் இந்த மொபைல்ல பார்த்திருக்கேனே. ஐயோ உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, அதெல்லாம்
இதெல்லாம் ஃபேக்கான போட்டோஸ், அவளோட போன்ல இருந்ததே என்னோட போன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி அவரோட போனை அன்லாக் பண்ணி பார்க்கும்போது இவரும் அவங்களும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அவ்வளவுதான், இவர் அப்படியே ஒரு நிமிஷம் ஷோக் ஆகி போயிடுறாரு. சோ வேற வழியே இல்லைன்னு என்னோட ஒய்ஃபுக்கு தொடையில ஒரு தழும்பு இருக்கும், இவளுக்கிட்ட இருக்காதுன்னு அவளை இழுத்து போட்டு எல்லார் முன்னாடியும் ட்ரெஸ்ஸை கிழிச்சு தொடையில தழும்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அங்க இவர் சொன்ன மாதிரியே தழும்பு ஒண்ணு இருக்கு. ஃபெய் ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு கடுப்பான அந்த ஒய்ஃப் இவரு கண்ணத்திலேயே அடிச்சிட்டு அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போறாங்க. இதை கண்டு கோவப்பட்ட போலீஸும், இங்க பாடுறா உன் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோயே, இங்கேயே உன்னை வெளுத்து வாங்கியிருப்பான், ஆனா உன்னோட ஒய்ஃப் அது மாதிரி எதுவும் பண்ணல, உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்கா, அதனால அவளை சமாதானப்படுத்திட்டு ஊருக்கு போற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து போயிடுறாரு. சோ இந்த ஃபெய் எப்படியாவது இது நம்ம உண்மையான ஒய்ஃப் கிடையாது, இவ வேற யாரோ அப்படிங்கறத நிரூபிக்கணும். சோ அதனால இந்த ஃபெய் என்ன பண்றாருன்னா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நிறைய ஸ்டோர்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் போயிருப்பாரு. சோ அங்க இருக்கிறவங்க நம்மளோட உண்மையான ஒய்ஃபை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையா ஏறி விசாரிக்கிறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபெய்யவே ஞாபகம் இல்ல, தினம் ஆயிரக்கணக்கான பேரும் வந்து போறாங்க, இதுல உங்களோட ஒய்ஃபோட முகம் எங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவரு ஒரு ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. அப்ப இவரோட ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க சைனால இருக்காங்க, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம், ஏன்னா இவ என்னோட உண்மையான ஒய்ஃப் கிடையாதுன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரு மெசேஜும் பண்றாரு. பார்த்தா அந்த ஃப்ரெண்டு இந்த ஃபெய்ய பிளாக் பண்ணியிருப்பாங்க. இவ எதுக்கு நம்மள பிளாக் பண்ணணும் அப்படின்னு இவருக்கு புரியல. இந்த ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல்ல ஒரு டேட்டூ இருக்கும் அப்படின்னு இந்த விஷயங்களை இவரு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப அங்க கொஞ்சம் சின்ன பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஃபெய்ய இடிக்கிற மாதிரியே வந்து அவனோட பர்ஸை ஆட்டை போட்டுடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஃபெய் அந்த பசங்களை விடாம துரத்துக்கிட்டு போறான். அந்த பசங்க இருட்டான ஒரு சந்துக்குள்ள போறாங்க. நம்ம ஃபெய்யும் உள்ள போலான்னு பார்க்கும்போது நல்ல வேலையா அங்க பைக்ல ஒரு லேடி வந்து நிப்பாட்டுறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம், இதுக்குள்ள எல்லாம் நீ போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஃபெய்யும் என்னடான்னு அந்த சந்துக்குள்ள பார்த்தா அங்க நிறைய அடியாளுங்க இருக்காங்க. இங்க வர டூரிஸ்ட்களோட பர்ஸ் அடிச்சு அவங்கள இங்க கொண்டு வந்து அவங்களையும் அடிச்சு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டை போடுறது தான் பிளான். அந்த அடியாளுங்க எல்லாரும் நம்ம ஃபெய்யையும் அந்த லேடியையும் சுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த பொண்ணு ஹெல்மெட்டை கலட்டுறாங்க. அந்த பொண்ணை பார்த்ததுமே எல்லாருமே பயப்படுறாங்க. அவனோட பர்ஸையும் அவனுக்கே கொடுத்துடுறாங்க. இவரு கீழே விழுந்திருந்த அந்த கடையோட பில்லையும் எடுக்கிறாரு. சரி ஓகே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. நம்ம ஃபெய்யும் அந்த பில்லோட கடைக்கு போறாரு. அது ஒரு புக் ஷாப்பு. அங்க உள்ள வந்து பார்த்தா உள்ள கேமரா இருக்கு. அங்க பில் போடுறவங்க கிட்ட, மேடம் இந்த பில்லுல இருக்கிற டைம்ல உங்க சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறீங்களா? நான் எதுக்காக காட்டணும், நீங்க என்ன போலீஸா? இல்ல மேடம், என்னோட வைஃப் மிஸ் ஆயிட்டா, அவள் இருக்கிற ஃபுட்டேஜ் கண்டிப்பா இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வைஃப்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்களும் அதே கடையில தான் இருக்காங்க. ஏ ஃபை, நீயும் இங்க தான் இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஹே நீ என்ன ஃபாலோ பண்றியா, நீ என்னோட வைஃப் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பில் போடுறவங்களும், என்ன மேடம் உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சண்டையா அப்படின்னு இவங்களும் ஆதாரமா பேசுறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த கடையோட சிசிடிவில எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த போலீஸுக்கு கால் பண்ணி அவரை வர வைக்கிறாரு. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா இவங்க ஃபுட்டேஜை செக் பண்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல ஒரு லேடி வராங்க. அது ஃபெய்யோட வைஃப் தான். யாரை பார்த்து இவரு வைஃப் இல்லைன்னு சொன்னாரோ அதே லேடி தான் அந்த ஃபுட்டேஜ்லயும் இருக்கிறாங்க. சோ இத பார்த்த போலீஸ் டென்ஷன் ஆகுறாரு. நீ தேவையில்லாம என்னோட டைமை வேஸ்ட் பண்றாய். சார் இருங்க சார் நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செக் பண்றாரு. அப்பவும் அந்த லேடி தான் இருக்காங்க. இத பார்த்த இவருக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த டைம்ல பாக்கெட்ல இருந்து ஒரு டேப்லெட்டை எடுத்து போடும்போது அங்க இருந்த இவரோட வைஃப், ஃபெய் உனக்கு இந்த டேப்லெட்டை போடக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்க அப்படின்னு சொல்லி தடுக்க பாக்குறாங்க. போலீஸ் உடனே இடையில வந்து அவனை பிடிச்சி அந்த டேப்லெட்டை எடுத்து, இந்த டேப்லெட் என்ன, இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவங்க சொல்றாங்க, ஃபெய்க்கு நியூரலஜி கண்டிஷன் இருக்கு, அதனால டாக்டர் இந்த டேப்லெட்டை எழுதி கொடுத்துருக்கிறாரு. பட் இதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இவர் கண்ணுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இவர் எல்லாத்தையும் மறந்துடுவாரு. இது கூட பரவாயில்ல, ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இவர் எழுந்துக்கிட்டாரு. என்னன்னு நான் கேட்டேன். டக்குன்னு என் கழுத்தை பிடிச்சி என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாரு. இதை கேட்ட ஃபெய்யும், இவ போய் சொல்றா, இவ ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அந்த வைஃபும் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறமா அந்த போலீஸும் இவர்கிட்ட வந்து, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதோட நான் உன் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் நீ எனக்கு கால்
பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போறாரு. ஒண்ணுமே புரியாத ஃபெய்யும் ஒரு பாருக்கு போய்த்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்கிற டிவில ஒரு நியூஸ் ஓடுது. தடவை இவரை மோட்டார் பைக்ல வந்து ஒரு லேடி காப்பாத்தினாங்கல்ல, அந்த லேடியை தான் டிவில காட்டுறாங்க. அப்ப அங்க பார்ல இருந்தவர்கிட்ட இந்த லேடி யாருன்னு கேட்கும்போது, ஓ அதுவா, அவங்க ஒரு ஃபேமஸான லாயர், இதுவரைக்கும் எந்த ஒரு கேஸ்லயும் தோத்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப நம்ம ஃபெய்க்கும் அந்த லாயரை பார்க்கணும்னு தோணுது. அப்புறம் பார்த்தா இவரோட நேரத்துக்கு அந்த பார்ல தான் அந்த லாயரும் இருக்காங்க. சோ நேரா போயிட்டு அந்த லாயரை மீட் பண்றாரு. இவரு நடந்த விஷயங்களை சொல்றாரு. என்னோட வைஃப் காணாம போயிட்டா, திடீர்னு ஒரு லேடி வந்து நான் தான் உன்னோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறா. இருக்கிற எல்லா ஆதாரமுமே அவளுக்கு சாதகமா தான் இருக்கு. நீங்க தான் எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணணும். ஒருவேளை அவ உன்னோட உண்மையான வைஃப் இல்லைன்னா உன்னோட உண்மையான வைஃப் எங்க போயிருப்பான்னு நினைக்கிற? உனக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் கதை தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னது ட்ரெஸ்ஸிங் ரூமா, எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப லாயரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்டும் வைஃபும் இந்த ஊருக்கு வந்தாங்க. ட்ரெஸ் கடையில அந்த வைஃப் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு ட்ரையல் ரூம்ல ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் வெளியே இருக்காரு. ஆனா அந்த ட்ரையல் ரூம்ல ஒரு பக் இருக்கு. டோர் மாதிரி ஒண்ணு கீழே ஓபன் ஆகி அந்த வைஃப் கீழே விழுந்துடுறாங்க. இந்த விஷயம் அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அவரோட வைஃபை காணோம்னு சொல்லி அந்த ஊரு ஃபுல்லா தேடினாரு. அவரு எங்க தேடியுமே காணோம். வேற வழி இல்லாம அவரு அவரோட ஊருக்கே போயிட்டாரு. எகைன் பல வருஷங்கள் கழிச்சு இவரு இந்த ஊருக்கு வரும்போது ஒரு ஃப்ரீக் ஷோ நடக்குது. அதுல வித்தியாசமான மனிதர்களை வச்சு ஒரு ஷோ பண்ணுவாங்க. அதுல கைய காலு இல்லாத ஒரு பொண்ணு யாரான்னு பார்த்தா அது இவரோட வைஃப் தான். சோ இந்த மாதிரி நல்லா இருக்கிறவங்களை இந்த மாதிரி ஆக்கி காசு பார்க்கணும்ன்றதுக்காக இங்க வர டூரிஸ்ட் எல்லாமே இவங்க கடத்துறாங்க. இதை கேட்ட நம்ம ஃபெய் ரொம்பவே பயந்து போய், அப்படின்னா இந்த மாதிரி என்னோட வைஃபுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு என்னோட இந்த கேஸையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் அந்த லாயருடைய அட்ரஸுக்கே நம்ம ஃபெய் போயிட்டு, ப்ளீஸ் எனக்கு விசா முடிய இன்னும் 3 நாள் தான் இருக்கு, நீங்க தான் எப்படியாவது என்னோட வைஃபை கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, இவங்களும் அந்த கேஸை எடுத்துக்கிறாங்க. அப்புறமா உங்களுடைய வைஃப் எந்த மாதிரி டைப்பு அப்படின்னு கேட்கும்போது, அவ ரொம்ப ரொம்ப நல்லவ, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் அவ்வளவா பேசவே மாட்டா, பெயிண்ட் பண்றதுன்னா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி ஓகே, நீயும் உங்க வைஃபும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேக்குறா. ஸ்கூபா டைவிங் எல்லாம் பண்ற ஒரு இடத்துல இவரோட வைஃப் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறா. அப்ப ஃபெய் தான் போயிட்டு அவங்கள காப்பாத்துறான். அப்பதான் வெளியில வந்து முதல்ல இவங்களோட முகத்தை பாக்குறான். அப்பவே லவ் ஸ்டார்ட் ஆகிடுது. கொஞ்சம் கொஞ்சமா சேட் எல்லாம் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. சோ அப்பதான் ஃபெய்யும், என் வைஃபுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா, அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது போல, ஏன்னா இப்ப என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கா. சோ அந்த ஃப்ரெண்டை பத்தி உனக்கு வேற என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு லாயர் கேட்க, இது அந்த ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் பிக்சர், இதுல ஒரு டாட்டூ இருக்கு, அப்படின்னா அந்த ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஒரு டாட்டூ தான் போட்டிருக்கணும். சரி ஓகே, இது அப்புறமா பாத்துக்கலாம், நீயும் உன்னோட வைஃபும் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தீங்க? நாம மேரேஜ் பண்ணி 1 வருஷம் ஆகிடுச்சு, இது எங்களோட வெட்டிங் அனிவர்சரி, வெக்கேஷனுக்காக தான் நாம இங்க வந்தோம், ஆனா அவ இப்ப காணாம போயிட்டா. சரி ஓகே ஃபெய், நான் இந்த கேஸை எடுத்துக்கிறேன், ஆனா 3 கண்டிஷன். ஃபர்ஸ்ட், நீ என்ன முழுசா நம்பணும். அப்புறம் நீ என்கிட்ட பொய்யே சொல்லக்கூடாது, நீ உண்மை சொன்னாதான் எனக்கு உன்னோட வைஃபை கண்டுபிடிக்க முடியும். 3வது, நான் என்ன சொல்றேனோ அதை கேள்வியை கேட்காம நீ பண்ணணும். ஃபெய்யும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்றாரு. இப்போ இவங்க இன்வெஸ்டிகேஷனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபெய்யும் இவங்களோட வைஃபும் ஒன்னா சேர்ந்து ஒரு கடையில போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோ கடைக்கு தான் இவங்க போறாங்க. இவங்க போற நேரம் அந்த கடையவே காலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட சர்வரே அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சு மேடம், அப்படி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அப்ப அங்க ஒரு ரூமை காட்டுறாங்க. அங்க மழை பெஞ்சதால அங்க இருந்த விண்டோ வழியா தண்ணி உள்ள வந்து சர்வர்ல பட்டு எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. லாயரும் அந்த விண்டோவை செக் பண்ணி பார்க்கும்போது, இதை யாரோ வேணும்னே பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த கடையோட ஓனர் கிட்டையும் சொல்ல, எனக்கு நல்லாவே தெரியும், எங்கேயோ இருந்த சர்வரை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கான் இந்த கடையில வேலை செஞ்சவனு அப்படின்னு சொல்லி அந்த வேலை செஞ்சவரோட போட்டோவையும் காட்டுறாரு. ஆக்சுவலா என்னன்னா, அந்த சர்வர்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். மேபி ஃபெய்யும் ஃபெய்யோட வைஃபும் இருக்கிற போட்டோ ஃபுட்டேஜ் கூட இருக்கலாம். ஆனா பிளான் பண்ணி அந்த சர்வரையே காலி பண்ணிட்டாங்க. அப்ப ஃபெய் ஓனர் கிட்ட கேக்குறாரு, நீங்க சொன்ன அந்த ஒர்க்கர் கிட்ட ஏதாவது ஒரு லேடி வந்து பேசினாங்களா? ஆமா, ரீசெண்டா ஒரு லேடி வந்து பேசினா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? சோ ஃபெய்யும் லாயர் கிட்ட பக்காவா இவங்க பிளான் பண்ணிருக்காங்க, நாம இங்க வருவோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் அழிச்சிட்டாங்க. என்னோட வைஃப்னு ஒருத்தி வந்திருக்காளே, அவ தான் இது எல்லாத்துக்கும் காரணமே. அடுத்ததான் நாம எங்க போலாம்? அந்த புக் கடைக்கு போலாமா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வேணாம்,
நான் நேரா உன் ஹோட்டலுக்கு போ அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ இவரு அவருடைய வைஃப் எப்படி காணாம போனாங்க அப்படிங்கறத இன்னும் டீடைலா சொல்றாரு. ஃபெய்யும் அவரோட வைஃபும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போலாம்னு இருந்தாங்க. ஆனா எனக்கு உடம்பு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க ரெஸ்டாரண்ட்க்கு போய் வெயிட் பண்ணுங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு இவரோட வைஃப் சொல்றாங்க. இவரும் போயிட்டு வெயிட் பண்றாரு. ஆனா இவரோட வைஃப் வரவே இல்லை. உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சோ அப்படின்னு இவரோட வைஃபை பார்க்க போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒண்ணு போகுது. ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அங்க அவருக்கு ஊத்தி குடிப்பாங்க போல சரக்கெல்லாம். அதுல நம்ம ஃபெய் தான் செலக்ட் ஆகி இருக்காரு. அவரை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் சார் குடிங்கன்னு சொல்றாரு. இவரு இல்ல இல்ல எனக்கு வேணாம், நான் என்னோட வைஃபை பார்க்க போகணும், சார் குடிங்கன்னு சுத்தி இருக்கிற எல்லாருமே கத்துறாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம இவரு குடிக்கிறாரு. அப்படியே டக்குன்னு போதையாகி பாத்ரூம்ல போயிட்டு வாந்தி எடுக்கிறாரு. எவ்வளவு நேரமா நாம இங்க இருக்கோம்னு தெரியலையா அப்படின்னு வெளியில வந்து அவரோட வைஃபை தேடுறாரு. ஆனா எங்க தேடியுமே காணோம் அப்படின்னு லோயர் கிட்ட சொல்லிக்கிட்டு அவரு தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு லோயரை கூட்டிட்டு வராரு. லோயரும் வராங்க. அந்த ஹோட்டலோட மேனேஜர் வெல்கம் பண்றாரு. அப்படியே ரூமுக்கும் போறாங்க. இப்ப நம்ம ஃபெய் லோயர் கிட்ட நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நம்ம வைஃபை பண்ணிருக்க மாட்டாங்க, ஒருவேளை நம்ம வைஃப் விருப்பப்பட்டு போயிருப்பாங்களோ. அப்ப லோயர் அங்கிருந்த பெயிண்ட் பிரஷ் எல்லாம் காட்டி உன்னோட வைஃப் விருப்பப்பட்டு போனா அப்படின்னா இந்த அவளுக்கு விருப்பமான இந்த திங்ஸ் எல்லாத்தையும் அவ எடுத்துக்கிட்டு போயிருக்கணும். இங்க விட்டு போறா அப்படின்னா உன் வைஃப் விருப்பப்பட்டு போகல, அவளை யாரோ கடத்திருக்காங்க. அதோட நம்ம ஹோட்டலுக்குள்ள வரும்போது அந்த ஹோட்டலோட மேனேஜர் அவர் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தான். அவனோட கண்ணாடியோட விலைய பல லட்சங்கள் இருக்கும். அதோட உன்னோட வைஃப் எங்க இருக்கா, எப்படி காணாம போனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா புதுசா வைஃப்னு ஒருத்தி வந்திருக்காளே, அவ எப்படி உன்னோட லைஃப்குள்ள வந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கெஸ் பண்ற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்த நேரத்துல வைஃபை காணோன்ற டென்ஷன்ல இருந்திருக்க. அப்ப நீ குடிச்ச சரக்குல மேனேஜர் போதை பொருளை கலந்திருக்கணும். நைட்டு நீ மயக்கமானதுக்கு அப்புறம் தேவையான ஆதாரங்கள் எல்லாம் ஃபேக்கா அவங்க ரெடி பண்ணிருக்கணும். உன்னோட கைய பிடிச்சி உன் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு உன்னோட மொபைலை அன்லாக் பண்ணி நீயும் அந்த லேடியும் இருக்கிற மாதிரி போட்டோஸை அப்லோட் பண்ணிருக்கணும். நீ எப்படியும் இது உன்னோட வைஃப் இல்லைன்னு சொல்லுவ, அதுக்காகவே இவங்க பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. அப்புறமா இவங்க அந்த புக் ஷாப்ல பார்த்த ஃபுட்டேஜை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல அந்த ஃபேக் வைஃப் இருக்காங்கல்ல, அவங்க வாங்குற புக்கு வேற, இந்த ரூம்ல இருக்கிற புக்கு வேற. அப்ப ஃபெய் இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது மேபி உன்னோட வைஃப் காணாம போனதுக்கான காரணம் இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே லோயர், பட் எதுக்கு என்னோட வைஃப் மாதிரியே ஃபேக்கா ஒரு ஆளை ரெடி பண்ணணும், அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஃபேக் வைஃப் ரூம்குள்ள வராங்க. டக்குன்னு லோயர் பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. உள்ள வந்த வைஃப் இன்னைக்கு நைட்டு எங்களுக்கு கேண்டில் டின்னர் இருக்கு, மறந்துட்டீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு டேபிள பாக்குறாங்க. அங்க 2 ட்ரிங்க்ஸ் இருக்கு. என்னதுன்னு அந்த ஃபேக் வைஃப் யோசிக்கிறதுக்குள்ளேயே பாத்ரூம்ல இருந்து லோயர் வெளியே வந்துடுறா. நேரா அவங்க ஃபேக் வைஃப் கிட்ட போயிட்டு நான் தான் ஃபெய்யோட லோயர், உண்மையை வெளிக்கொண்டு வரது தான் என்னோட வேலையே, உண்மையை வெளிக்கொண்டு வரது இருக்கட்டும், லோயருக்கு கக்கூஸ்ல என்ன வேலை அப்படின்னு கேட்க லோயர் எதுவுமே பேசாம அங்கிருந்து போறாங்க. நம்ம ஃபெய்யும் அவங்க பின்னாடியே போயிட்டு நீங்க எதுக்காக வெளியே வந்தீங்க, அங்கேயே ஒளிஞ்சிருக்கலாம்ல, இப்ப நாம இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமே, தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டும், இன்னைக்கு நைட்டு கேண்டில் டின்னர் இருக்குன்னு சொன்னால இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சீக்ரெட்டான ஒரு மைக்க கொடுக்குறா. ஃபெய்யும் அதை வாங்கிக்கிறாரு. இப்ப நைட் டைம் ஆகுது. இப்ப அந்த கேண்டில் லைட்டுக்காக அந்த ஃபேக் வைஃப் வரா, அதுக்காக இவரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க கொஞ்சம் தூரம் தள்ளி தான் லோயரும் இருக்காங்க. அவர்கிட்ட மைக் இருக்கிறதால லோயருக்கு எல்லாமே கேட்கும். இவரும் போயிட்டு அவங்கள கட்டி பிடிச்சி உட்கார வச்சு நான் உன்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீ இதெல்லாம் ஏன் பண்ற, எல்லாத்துக்கும் ஒரு விலை ஒன்று இருக்கும்ல, அந்த விலையை நீ சொன்னீன்னா நான் அதை உனக்கு கொடுத்துடுவேன், எனக்கு என்னோட வைஃப் வேணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்பதான் அந்த ஃபேக் வைஃப் அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. விலை எல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு எல்லாமே வேணும், நீ ஆல்ரெடி ஒரு மெடிசின் எடுத்துக்கிட்டு இருக்க, அந்த மெடிசின்னால தான் எல்லா ப்ராப்ளமும், இதை நான் சொல்லல, சாட்சிக்கு போலீஸ் இருக்கு, நீ என்னப்பா ஒரு வக்கீல் தானே ரெடி பண்ணி வச்சிருக்க, ஆனா நான் உனக்காக மென்டல் ஹாஸ்பிட்டலையே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ என்ன போட்டு அடி திட்டு, நான் உன்னோட வைஃப் கிடையாதுன்னு சொல்லு, உன்னை மென்டல்னு உள்ள தள்ளி உன்னோட சொத்து எல்லாமே எனக்கு வந்துடும் அப்படின்னு அந்த ஃபேக் வைஃப் சொல்றா. இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ப்ளீஸ் என் மேல இருந்து கொஞ்சம் எழுந்துரு அப்படின்னு இவரு லைட்டா தான் தள்ளுறாரு. ஆனா அந்த பொண்ணு அந்த டேபிளோட துணியை பிடிச்சிக்கிட்டு
எல்லா பொருளும் கீழே விழுற மாதிரி விழுந்து ஒரு சீனை போட்டுடுறா. ஹே சும்மா நடிக்காத எழுந்துரு அப்படின்னு இவர் பக்கத்துல வர, ப்ளீஸ் என்ன அடிக்காத, என்ன கொடுமைப்படுத்தாத அப்படின்னு இவங்க கத்துறாங்க. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏன் உங்களோட வைஃபை இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சாட்சிக்கு ரெடி ஆகுறாங்க. இப்ப நம்ம ஃபெய்யும் ஒன்னும் புரியாம கார்ல லோயர் கூட போய்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப லோயரும் டேய் ஏண்டா இந்த மாதிரி சொதப்பிட்ட அப்படின்னு கேட்க, மேடம் நான் ஒன்னும் பண்ணல, அவ தான் விழுந்து சீன் போட்டாளு, அவ என்ன பண்ணாலும் நீ அதுல மாட்டிருக்க கூடாது. இப்ப அங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நீ உன்னோட வைஃபை கொடுமைப்படுத்துற, அவ்வளவுதான். அவ சொன்ன மாதிரியே உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி உன்னோட சொத்து மொத்தத்தையும் ஆட்டை போடுறது தான் அவளோட பிளானு. ஆனா நாங்க பேசின எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்க தானே, ரெக்கார்ட் தானே பண்ணி வச்சிருக்கீங்க, இது ஒரு ஆதாரமா கொடுக்கலாம்ல. இந்த மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் மெயினான ஆதாரமா எடுத்துக்கவே மாட்டாங்க, ஈஸியாவ திருப்பி விடவே வாய்ப்பு இருக்கு. இப்ப நாம என்னதான் பண்றது, எப்படிதான் என்னோட வைஃபை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது லோயரும் அதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்க்க சொல்றா. பார்த்தா ஒரு காரு பின்னாடியே இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கு. சோ நாம என்னென்ன பண்றோம்னு நம்மளோட எல்லா மூவையும் இவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் மூலியமா தான் நாம உன்னோட வைஃபை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரா வீட்டுக்கு போறாங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவனும் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத ஃபெய்யும் பாக்குறாரு. அப்ப ஃபெய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவர் அதை அட்டென்ட் பண்ணவே இல்லை. அப்ப லோயரும் நானும் பாக்குறேன், உனக்கு அடிக்கடி ஒரு ஃபோன் கால் வருது, நீ அட்டென்ட் பண்ணி பேசவே மாட்டேங்கிற, என்ன விஷயம்? இல்ல லோயர், அது ஒன்னும் இல்ல, வெளியே இப்படி நிக்கிறானே இவனை என்ன பண்றது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு நம்ம பிளான ஸ்டார்ட் பண்ணலாம், நீ தூங்கு அப்படின்னு சொல்ல இவரும் தூங்குறாரு. அப்ப இவரோட கனவுல இவரோட வைஃப் வராங்க, என்ன காப்பாத்து ஃபெய் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்ப அடுத்த நாளும் ஆகுது. இவரோட விசா முடிய இன்னும் 2 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள வைஃபை கண்டுபிடிச்சே ஆகணும். இப்ப நம்ம லோயர் ஃபெய்ய பார்த்து காரை ஃபாஸ்டா ஓட்டினா உனக்கு ப்ராப்ளம் எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு கேட்க, எதுக்காக கேக்குறீங்க, உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே போறாங்க. போய் பார்த்தா ரெட் கலர்ல ஒரு பெரிய கார் இருக்கு. இவங்க அந்த கார்ல போயிட்டு உட்கார்றாங்க. சீட் பெல்ட்டை மறக்காம போட்டுக்கோங்க அப்படின்னு லோயர் சொல்லும் போது இவரும் போட்டுக்கிறாரு. இப்ப இவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தார்ல அவரும் இப்ப ஃபாலோ பண்றாரு இவங்களை. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க வேகமா கார் ஓட்டிட்டு போறாங்க. அவரும் பின்னாடியே வந்துகிட்டே இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நிறைய கார்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல இவங்களோட காரை நிப்பாட்டிடுறாங்க. இந்த ஃபாலோ பண்ணவரும் அந்த காரை தேடுறாரு. அதை எங்கேயுமே காணோம். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கால் எடுத்து யார்கிட்டயோ பேசிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. லோயரும் ஃபெய்யும் இப்ப வேற ஒரு கார்ல இருக்காங்க. ஃபாலோ பண்ணி வந்தவரை இப்ப இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அவரு ஒரு பால் அடைஞ்ச இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துக்கு இவங்களும் போறாங்க. போய் செக் பண்ணாதான் தெரியுது அது ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு கிரைம் கும்பல். நம்ம ஃபெய் மட்டும் கிடையாது, ஃபெய் மாதிரியே நிறைய பேரை இவங்க ஏமாத்திருக்காங்க. இவங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஃபெய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்ப அங்க இருக்கிற மானிட்டர்ல நம்ம ஃபெய் இருக்கிற லொகேஷன் எல்லாம் தெரியுது. அப்ப அங்க அந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தார்ல ஒருத்தர், அவரு ஷார்ட் கன் எடுத்து இவங்களை சுடுறதுக்காக வராரு. உடனே இவங்களும் தப்பிக்கிறதுக்காக ஓடுறாங்க. அவனும் விடாம ஷூட் பண்றதுக்காக வரான். இவங்களும் எப்படியோ எஸ்கேப் ஆகி ஒரு லைட் ஹவுஸ் கிட்ட வராங்க. அப்ப ஃபெய் லோயர் கிட்ட நாம இந்த விஷயத்த உடனே போலீஸ் கிட்ட சொல்லணும், அவங்க அங்க போனாங்கன்னா உடனே அந்த கும்பலை பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப லோயர் சொல்றாங்க, இந்நேரத்துக்கு அவங்க அந்த இடத்துல இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருப்பாங்க. அப்ப ஃபெய் கேக்குறாரு, இப்ப நாம என்னதான் பண்றது? அதுக்கு லோயர் சொல்றா, நீ தான் அதை சொல்லணும், உனக்கு எப்பவுமே ஒரு ஃபோன் கால் வருது, அது யாருன்னு நீ தான் சொல்லணும், அது சைனால இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம லோயரு ஒரு போட்டோவை காட்டி இந்த போட்டோக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறா. பார்த்தா அந்த போட்டோல இந்த ஃபெய் சூதாடிக்கிட்டு இருக்கிறாரு. நீ என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்லையே, அப்படின்னா உன்னோட வைஃப் கிட்டயும் நீ இத பத்தி சொல்லிருக்க மாட்டாய். ஒருவேளை நீ சூதாடுறவன்னு உன்னோட வைஃபுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் உனக்கும் அவளுக்கும் சண்டை, அவ உன்னை விட்டு போயிருப்பா. உங்களுக்கு தெரியுமா என்னோட வைஃப் என்ன எவ்வளவு லவ் பண்றான்னு? அவ இந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்ல. உன்னோட வைஃப் காணாம போனதுக்கு அப்புறம் அவளோட பேங்க்ல இருந்து நிறைய பணம் வித்ட்ரா பண்ணிருக்காங்க, அதோட ஃபிளைட் டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிருக்கா. இதெல்லாம் உன்னோட வைஃப் தான் பண்ணிருக்கணும். நான் உன்கிட்ட சொல்லிருக்கிறேன் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது அப்படின்னு, ஆனா நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபெய்யும் அவர் மறைக்கிற விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது லோயர், நான் பிறக்கும் போதே ஒரு ஏழை குடும்பத்துல தான் பிறந்தேன். என்னோட அம்மா சீட்டு கட்டெல்லாம் விளையாடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல பிறந்தாலும் நான் நல்லாவே படிப்பேன். ஆனா காலேஜ்ல என்ன சேர்க்கவே இல்லை, ஏன்னா அதுக்கு மேல என்ன படிக்க விடல. அப்புறமா நான் வேலைக்கு போனேன். நான் செய்யாத வேலையே கிடையாது, கிளீன் பண்ணுவேன், பார் அட்டெண்டரா ஒர்க் பண்ணேன். சோ அப்படிதான் டைவிங் ஸ்கூல்ல நான் வேலைக்கும் சேர்ந்தேன். சின்ன பசங்களுக்கு நீச்சல் அடிக்க சொல்லி கொடுப்பேன், பெரியவங்களுக்கு ஸ்கூபா டைவிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன். சோ அந்த வேலைக்கு சேர்ந்த அப்புறமா தான் நான் என் லைஃப்ல கொஞ்சம் பணத்தையே பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா இருந்தாலும் சம்பளம் ரொம்ப கம்மி தான், வீட்டு வாடகை எல்லாம் கொடுத்தா கையில கொஞ்சம் தான் நிற்கும். அப்பதான் போன்ல ஒரு ஆப்பை பார்த்தேன். அந்த ஆப்
ஆப்ல பணம் கட்டி ஒரு சீட்டு கட்டெல்லாம் விளையாடலாம். அதுல ஜெயிச்சா நிறைய ரிட்டர்ன் பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி ஓகே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு கம்மியா காசு போட்டு நான் விளையாடினேன். அப்ப அதுல நான் ஜெயிச்சேன். திரும்ப நிறைய காசை போட்டேன். நிறைய காசு எனக்கு வந்தது. ஸோ அன்னையில இருந்து நான் கேம்பிளிங்க்கு அடிமையாக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா கெசினோவுக்கு போயிட்டு நிறைய பணம் கட்டி விளையாட ஆரம்பிச்சேன். நிறைய விளையாடி ஜெயிச்சு அதுல நிறைய பணமும் என்கிட்ட வந்தது. ஆனா போக போக தான் என்கிட்ட இருக்கிற பணம் கம்மியாக ஆரம்பிச்சது. நான் விளையாடுற எல்லா மேட்ச்லயுமே தோத்தேன். எனக்கு லக்கே இல்லாம போயிடுச்சு. ஆனா அந்த கேம்பிளிங்க்கு நான் அடிமையாக இருந்ததால திரும்ப விளையாடணும்னு சொல்லி நிறைய லோன் வாங்கினேன். அந்த கேசினோலயுமே நிறைய ரவுடிங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்தும் நான் பணம் வாங்கினேன். இப்படி விளையாடியும் என்னால ஜெயிக்க முடியல. வாங்கின கடன் எல்லாம் தலைக்கு மேல போய் என்னால கட்ட முடியல. அந்த ரவுடி கேங் எல்லாம் என்ன போட்டு செம்மாடி அடிச்சாங்க. சோ வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். எப்படியாவது கடனை கட்டணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஸ்கூபா டைவிங் பண்ற இடத்துல ஒரு பொண்ணு உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தா. அவளை நானும் காப்பாத்தினேன். பார்த்தா அவ தான் என்னுடைய வைஃப். அவளை பார்த்த உடனேமே என்னோட லைஃப் நல்லா போக ஆரம்பிச்சது. நானும் அவளை லவ் பண்ணேன். அவகிட்ட நான் உண்மையா இருக்கணும்ன்றதுக்காக நான் பண்ண எல்லா தப்பையுமே அவகிட்ட சொன்னேன். அவளும் எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா. வாழ்க்கையில நான் இனிமே கேம்பிளிங் ஆட மாட்டேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். வைஃபோட சப்போர்ட்டால எல்லா கடனையுமே அடைச்சேன். அவளோட பேரண்ட்ஸ் இறந்து போனதால அவங்களோட கம்பெனியை நான் நடத்தி பணக்காரனானு. சோ இதுதான் நடந்ததுன்னு லோயர் கிட்ட சொல்றாரு. லோயரும் நீங்க அகைன் கேம்பிளிங் ஏதாவது ஆடினீங்களா? இல்ல மேடம், அதுக்கப்புறமா நான் கேம்பிளிங் தொடவே இல்லை. இதை பத்தி நான் ஏன் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இதை பத்தி யோசிக்க கூட எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல. இப்ப என்னோட வைஃப் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்றான். அதுக்கு அந்த லோயரும் சரி ஓகே கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. இப்ப அடுத்த நாளும் ஆகுது. விசா முடிய இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஃபையும் சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம லோயர் வந்து ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லி அந்த போட்டோ கடைக்காரரு ஒரு ஒர்க்கரை பத்தி சொன்னாருல்ல, அந்த சர்வரை மொத்தமா அழிச்சிட்டான்னு அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கிட்ட நீயும் உன்னோட வைஃபும் எடுத்துக்கிட்ட ஒரிஜினல் போட்டோஸ் இருக்கு. ஆனா என்ன அதை கொடுக்கணும்னா $2 லட்சம் கேட்கறான். பரவாயில்ல, எவ்வளவு காசா இருந்தாலும் நான் அவனுக்கு கொடுக்குறேன். எனக்கு அந்த ஒரிஜினல் போட்டோஸ் மட்டும் கிடைச்சிச்சுன்னா இவ என்னோட உண்மையான வைஃப் இல்லைன்னு எனக்கு ஈஸியா ப்ரூஃப் பண்ண முடியும். ஆனா ஃபெய், நான் என்ன சொல்றேன்னா உன்னால முடிஞ்ச அளவு சீக்கிரமா நீ உன்னோட ஊருக்கு போ. உன்னை கொல்லணும், உன்னோட பணத்தை எல்லாம் ஆட்டை போடணும்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க லோயர், என்னோட வைஃப் இல்லாம எனக்கு ஊருக்கு போக முடியாது. நான் அவளை காப்பாத்தணும். ஆனா விசா முடிய இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. ஆமா, அது எனக்கும் தெரியும். அதனால தான் லாஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட்டை நான் புக் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட வைஃபை காப்பாத்தி அந்த ஃப்ளைட்ல நான் போயே தருவேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லி அந்த ஒரிஜினல் போட்டோஸை வாங்குறதுக்காக அந்த ஒர்க்கரை பார்க்க போறாரு. அங்க அந்த ஒர்க்கரும் இருக்காரு. காசு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் போட்டோவை குடியா அப்படின்னு சொல்றான். அவரு ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறாரு. இவரும் லேப்டாப்ல போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது இதுல அந்த ஃபெய்யும் உண்மையான வைஃபும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இவருக்கு இதை பார்க்கும்போது தான் கொஞ்சம் நிம்மதியே. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த போட்டோவை ஒருத்தர் பார்த்துட்டு இந்த போட்டோல இருக்கிறவ ஸ்கூபா டைவிங் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றான். லோயருக்கு டவுட் வருது. என்னது உங்க வைஃப் ஸ்கூபா டைவிங் பண்றாளா அப்படின்னு கேக்குறா. அவன் ஏதோ வளர்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப இவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. கூடவே அந்த ஒர்க்கரையும் கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா அவர் தானே சாட்சி. கார்ல போகும்போது லோயர் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உன்னோட வைஃபை யாரும் கடத்தல. அவ தான் இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஒரு பையன் தான் சொன்னானே அவ ஸ்கூபா டைவிங் போறான்னு. மேடம், அவளுக்கு ஸ்கூபா டைவிங் கத்து கொடுத்ததே நான் தான். அவ இன்னும் அதை முழுசா கூட பழகல. அவ வேற யாரையோ நினைச்சிட்டு சொல்றா. ஒருவேளை அது உன்னோட வைஃபா இருந்தா? நான் கெஸ் பண்றது எல்லாமே சரிதானே. ஒருவேளை உன்னோட வைஃப் தான் குற்றவாளியா இருப்பா. அப்ப அந்த ஃபெய்யும் என்னோட வைஃபும் அந்த மாதிரி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. காரை நிப்பாட்ட சொல்லி வெளியே போயிட்டு இறங்கி உங்களுக்கு நான் சொல்றது எதுவுமே புரியாதா அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஃபெய்யோட முகத்துல ரத்தம் தெரிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கரை யாரோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இவங்களையும் ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த பேக்கை கீழே போட்டுட்டு இவங்க காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த லேப்டாப் பேக்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல தான் போட்டோ எல்லாமே இருக்கு. அவங்க ஷூட் பண்றத நிறுத்தாம இருக்கிறதால இவங்களால அந்த பேக் எடுக்க முடியல. தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. இவங்க தப்பிச்சு ஓடும்போது அந்த ஷூட் பண்ற பர்சனும் இவங்களை துரத்திக்கிட்டே வராங்க. இவங்க அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஓடி போய் கடைசியா ஒரு நீர்வீழ்ச்சியோட
உச்சியில போயிட்டு நிக்கிறாங்க. அங்கிருந்து குதிச்சா என்ன ஆகும்னு கூட தெரியாது. பின்னாடி துரத்துக்கிட்டே வாரவன் வானத்தை பார்த்து ஷூட் பண்ண அந்த சத்தத்தை கேட்டு பயந்த லோயர் அந்த ஃபெய்ய மேல இருந்து தள்ளி விட்டுடுறாங்க. அவரும் கீழே விழுந்துடுறாரு. அங்க அவருக்கு எதுவுமே ஆகல. இவரு நம்ம வைஃபு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு உடனே அந்த ஹோட்டல் ரூம்க்கு ஓடுறாரு. அங்க போயிட்டு இவரோட பாஸ்போர்ட் திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க இவரோட ஃபேக் வைஃப் வராங்க. கையில ஒரு பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு. அவ மெதுவா பக்கத்துல வரும்போது இவ ரொம்பவே பயந்து போய், இங்க பாரு, உனக்கு என்ன வேணும், எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் எல்லாத்தையுமே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உன்னோட பணம் எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில இருக்கிற பாட்டிலால அவளோட மண்டையில அடிச்சுக்கிறா. அவளோட தலையில இருந்து ரத்தம் வருது. அப்ப அவ சொல்றா, உன்னை நான் பைத்தியமாக்கி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போடுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவ ரொம்பவே கடுப்பாகி அவளை கீழே தள்ளிவிட்டு கொலை பண்ண ட்ரை பண்றா. அப்ப அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாம் கதவை திறந்து உள்ள வந்து ஃபெய்ய தடுத்து நிறுத்தி அவருக்கு ஷாக் எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் அப்படியே அங்க மயங்கி விழுந்துடுறாரு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியான ஒரு செட்டப், கை காலெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அங்க இருந்த டாக்டர் சொல்றாரு, தம்பி நீ கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமாவே ஆபரேஷன் பண்ண போறோம். யோ எனக்கு எதுக்கியா ஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கெஞ்சுறாரு என்ன விட சொல்லி. அந்த நேரத்துல அந்த கதவை திறந்துக்கிட்டு யாரும் உள்ள வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ். இப்பதான் ஃபெய்க்கு நிம்மதியே. சார் வந்துட்டீங்களா, இங்க பாருங்க சார், என்ன வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. சோ அந்த போலீஸும் எதுவுமே பேசாம கம்முன்னு இருக்க, அவருக்கு பின்னால அந்த ஃபேக் வைஃபும் அவரை துரத்துக்கிட்டு வந்த அந்த அடியாலும் வராங்க. இப்ப ஃபெய்யும் புரிஞ்சுக்கிறாரு இந்த போலீஸ் இவங்களுடைய ஆளுதான். இவங்களை கன் ஷூட் பண்ணதும் இந்த போலீஸ் தான். அப்ப அந்த போலீஸும் டாக்டர் கிட்ட ஆபரேஷனை எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது டாக்டரும் இதோ ஹாஃப் அன் அவர்ல, பட் இவரோட வைஃபோட கையெழுத்து வேணும் அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது அதுதான் இவ இருக்கால அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக் வைஃபும் கையெழுத்து போடுறா. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஃபெய்ய பிடிச்சி அவருக்கு மொட்டை அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்க ஒரே ஒரு நர்ஸ் மட்டும் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அங்க வராங்க. அவங்க ஃபெய் கிட்ட போயிட்டு, ஹேய் ஃபெய் நான் தான் அப்படின்னு சொல்றா. யாரான்னு பாத்தீங்கன்னா அந்த லோயர். லோயர் மேடம் நீங்க வந்துட்டீங்களா, வாங்க சீக்கிரமா நாம இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லும்போது லோயர் சொல்றாங்க, அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, இப்ப போலீஸ் என்னையுமே தேடுது, ஏன்னா அந்த ஒர்க்கரை கொன்னது நான் தான் அந்த போலீஸ் ட்விஸ்ட் அடிச்சு விட்டாரு. இப்ப தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது உன்னோட வைஃபை கண்டுபிடிக்கணும். ஆனா லோயர் அவனுங்க என்னோட வைஃபை எங்க வச்சிருக்கான்னு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது லோயர் சொல்றான், அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு தெரியும், ஏன்னா நீ ஏதோ ஒரு உண்மையை இன்னும் என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கிறாய். ஃபெய்க்கு புரியல, நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோட வைஃபு காணாம போயிட்டா, நான் என்னோட வைஃபுக்காக தான் பார்ல அவ்வளோ நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா என் வைஃபு வரவே இல்லை, சும்மா பொய் சொல்லாத ஃபெய், நீ என்னென்ன வேலை பார்த்துருக்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு இங்க தான் லோயர் ஒரு பெரிய விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் சொன்ன மாதிரி உன்னோட வைஃபு தான் ஸ்கூபா டைவிங் பண்றதுக்காக 2 சூட் கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கா. அதுல ஒன்னு உன்னோட சைஸ், அதோட அந்த பார்ல நீ வெயிட் பண்ணன்னு சொன்னல, அங்க இருக்கிறவங்க உன்னை பார்த்தாங்கல்ல, இதெல்லாமே உன்னோட பிளான். அங்க இருக்கிறவங்க கம்பல் பண்ணி உன்னை குடிக்க சொல்லல, நீயாவே ஏறி போயிட்டு தான் அதை குடிச்சிருக்கிற. அப்பதானே போலீஸ் வந்து விசாரிக்கும் போது ஆமா இவர் இங்க தானே இருந்தாரு அப்படின்னு எல்லாரும் சாட்சி சொல்லுவாங்க. நீ குடிச்சிட்டு வாந்தி எடுக்க போற மாதிரி போயிட்டு அங்க டோரை லாக் பண்ணிட்டு பின்னாடி ஜன்னல் வழியா நீ தப்பிச்சு போயிருக்க. அதுக்கப்புறமா நைட் டைம்ல நீ உன்னோட வைஃபு கூட ஸ்கூபா டைவிங் பண்ண போயிருக்க. போனது 2 பேரு, ஆனா திரும்பி வந்தது ஒருத்தர், அது நீ மட்டும்தான். ஆனா உன்னோட வைஃபு உள்ளேயே இறந்து போயிட்டா. லோயர் நீங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? நார்மலா ஸ்கூபா டைவிங் போறவங்க எல்லாம் ஒரு மீட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அதுல அவங்க எவ்வளவு நேரம் ஸ்கூபா டைவிங் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். நீ அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இருந்தேன்னு சொன்னில, ஆனா நீ அந்த நேரத்துல ஸ்கூபா டைவிங் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெக்கார்டிங்ஸையும் காட்டுறாங்க. அதோட நீ உன்னோட வைஃபை லவ் பண்ணிலாம் மேரேஜ் பண்ணல, நீ ஒரு வேற விஷயத்துக்காக தான் லவ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் உடைக்கிறாங்க. இவரு அந்த பொண்ணை காப்பாத்தினதெல்லாம் உண்மைதான், ஆனா அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு, அதோட அவளோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஃபெய் பிளான் போட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு பெயிண்டிங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இவர் பெயிண்டிங்ஸை பத்தி நிறைய கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணை மேரேஜும் பண்ணிக்கிறாரு, எல்லாமே பணத்துக்காக. ஏன்னா அப்பதான் இவரால வாங்கின கடனை கொடுக்க முடியும், அதோட கேம்பிளிங் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இவரு பிசினஸ்லயும் டேக் ஓவர் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு கூட வாழணும்னு சொல்லி தான் வெட்டிங் அனிவர்சரி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணி அந்த பொண்ணை போட்டு தள்ளிருக்காரு. எதுக்கு நைட் டைம்ல ஸ்கூபா டைவிங் பண்ணணும் அப்படின்னா, அந்த நைட் டைம்ல ஏதோ ஃபங்க்ஷன்ன்றதால வானவேடிக்கை எல்லாம் போடுவாங்களாம், அது ஒரு அழகான பெயிண்டிங் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காரு. இவர் அப்பவும் உண்மையை சொல்லாம இருக்கிறாரு. அப்ப அங்க டைமர் ஓடுது, சீக்கிரமா உண்மையை சொல்லி தொலை, அவங்க இல்லைன்னா உன்னோட மண்டையை கிழிச்சு உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல போட்டுடுவாங்க
அப்படின்னு மிரட்டுறா. அப்ப ஃபெய்யும் ஒத்துக்கிறாரு. ஆமா, நான் தான் பிளான் பண்ணி கொண்டேன், லைட் ஹவுஸ் கிட்ட தான் அவளோட உடம்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல அந்த லாயர் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏண்டா இவ்வளோ நேரம் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தியே, ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் இவர் சொல்றாரு, எனக்கு அடிக்கடி ஒரு ஃபோன் கால் வரும்ல, அது எனக்கு பணத்தை கொடுத்தவங்க கிட்ட இருந்துதான். ஏன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் நான் சூதாட ஆரம்பிச்சேன், நிறைய பணத்தை இழந்த, நிறைய பணத்தை கடனும் வாங்கினேன். அந்த விஷயம் என்னோட வைஃபுக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபெய், நீ என்ன சொன்ன, இதுக்கப்புறம் கேம்ப்ளிங் பண்ண மாட்டேன்னு சொன்ன, $10 மில்லியன் பணம் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சாரிமா, நான் ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு இவர் சொல்ல, ஆனா அந்த வைஃப் இவரை கண்டுக்கவே இல்லை. அவங்க அப்படியே தூங்க போயிடுறாங்க. அப்ப அவங்களுடைய கபர்ட்ல இவரை டைவர்ஸ் பண்றதுக்கான எல்லா பேப்பரையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத இவர் பாக்குறாரு. சோ அப்படி அவ டைவர்ஸ் பண்ணா அப்படின்னா அவளுடைய சொத்து எதுவுமே இவருக்கு வராது, நம்ம நடு ரோட்ல நின்னுடுவோம். அதனால ஏதாவது பண்ணணும்னு இவர் பிளான் பண்றாரு. அப்ப கேண்டில் லைட் டின்னர் மாதிரி ஒன்ன ரெடி பண்ணி அவரோட வைஃப் வரும்போது அவங்கள அப்படியே உட்கார வச்சு, இங்க பாரு, நான் உனக்காகவே சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். ஆனா ஃபெய்யோட வைஃப் அவங்க டைவர்ஸ் பண்ண போற விஷயத்த சொல்லலாம்னு வராங்க. நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்றேன், என்னோட இதயத்துல இருந்து நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இப்ப நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நாம இதெல்லாத்தையுமே மறந்து சந்தோஷமா வாழலாம். அடுத்த வாரம் நமக்கு வெட்டிங் அனிவர்சரி, இதனால நான் ஒரு ஐலாண்டுக்கு போறதுக்காக டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிருக்கேன். நாம அங்க போயிட்டு ஜாலியா இருப்போம், எனக்கு ஒரு லாஸ்டா சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்க இவங்களோட வைஃபும் அவங்க மனசு மாறுறாங்க. அவங்க டைவர்ஸை பத்தி சொல்லலாம்னு வருவாங்க. ஆனா அதை பத்தி எதுவுமே பேசாம ஃபெய்க்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஃபெய்யோட பிளான் என்னன்னா இவங்கள போட்டு தள்ளிட்டு இவங்களோட சொத்தை ஆட்டை போடுறது தான். ஆனா இந்த விஷயத்தை யாரோ தெரிஞ்சுக்கிட்டு இவரோட சொத்தை இவர்கிட்ட இருந்து ஆட்டை போட பாக்குறாங்க. சோ இப்படின்னு எல்லா உண்மையும் லாயர் கிட்ட சொல்றாங்க. அந்த லாயரும், நீ இவ்வளோ கேவலமானவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. லாயர் மேடம், என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போங்க அப்படின்னு இவர் கத்துறாரு. ஆனா அவங்க கிளம்பிடுறாங்க. இவரு கட்ல இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த இடம் எல்லாமே செட்டப்னு. அப்ப அங்க லாயரு, அந்த இறந்து போன ஒர்க்கரு உயிரோடு இருக்கிறாரு, அந்த போலீஸ் அப்படின்னு எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப அந்த லாயர் அவங்களோட நெஞ்சுகிட்ட இருந்து ஸ்கின் மாதிரி ஒன்றை உருவுறாங்க. பார்த்தா அவங்க ஒரு டேட்டூ போட்டிருக்காங்க. இதே டேட்டூ தான் அந்த ஃபெய்யோட வைஃபோட ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் பிக்சர்ல இருந்திருக்கும். அப்படின்னா இவ தான் அவங்களோட ஃப்ரெண்டு. இவங்க சின்ன வயசுல இருக்கும்போது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவளை புள்ளி பண்ணுவாங்க. இவங்க பொம்மையெல்லாம் கிழிச்சு அவங்களோட நெஞ்சையும் கிழிச்சு விட்டுடுவாங்க. இதனால அவங்களுக்கு பெரிய காயமே ஆகும். அதுக்கப்புறமா இவங்க மாடியில இருந்து குதிச்சு சாகலாம்னு இருந்திருக்காங்க. அப்போ ஃபெய்யோட வைஃப் தான் வந்து, உனக்கு யாருமே ஃப்ரெண்ட் இல்லையா, நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களை காப்பாத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாவே இருந்திருக்காங்க. இந்த லாயரோட நெஞ்சில காயத்தோட தழும்பு இருக்கிறதால இந்த ஃபெய்யோட வைஃப் தான் ஒரு சிம்பிளை வரைவாங்க. அதை தான் இவங்க டேட்டூ குத்திப்பாங்களே. அதோட இவங்களோட லைஃப் செப்பரேட்டா பிரிய ஆரம்பிக்குது. சோ ஃபெய்யோட வைஃப் பெயிண்டிங் சைட்ல போறா. நம்ம லாயர் ஆக்சுவலா லாயர் கிடையாது, அவங்க ஒரு டைரக்டர், டீமோட சேர்ந்து படமெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே லைஃப் போகும்போது தான் ஒரு நாள் திடீர்னு ஃபெய்யோட வைஃப் காணும் அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. லாயருக்கு எதுவுமே புரியல. கடைசியா ஒரு பீச் கிட்ட தான் இவங்களோட சிக்னல் கட் ஆயிருக்கு. டைவிங் பண்றதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா ஃபெய் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. அப்படின்னா இவ எதையோ மறைக்கிறான். அவங்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணுன்றதுக்காக நம்ம லாயர் அவங்களோட டீமையே சேர்ந்து கூட்டிக்கிட்டு வந்து பிளான் பண்ணி தான் இதை பண்ணிருக்காங்களே. சோ கடைசா எப்படியோ அவனோட வாயில இருந்தே உண்மையை வாங்கி அதை ஷூட்டும் பண்ணிட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஃபெய் உன்னை கொல்லாம விடமாட்டேன் அப்படின்னு பக்கத்துல வரும்போது, ஆனா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஃபெய் தான் அவரோட வைஃப் இருக்கிற இடத்த சொல்லிட்டாரு இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அவங்களோட வைஃபோட டெட் பாடி இருக்கு. ஆனா அந்த டெட் பாடிக்கு பக்கத்துல ஒரு போட்டோவும் இருக்கு. இப்ப நம்ம லாயர் அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு ஜெயில இருக்கிற ஃபெய்ய பார்க்க போறாரு. அவருக்கு அங்க செம்ம சிரிப்பு. அவ என்கிட்டயே பிளான் பண்ணி என்ன டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இருந்தா, அதனாலதான் அவளை கொன்னேன்னு. முன்னாடியே நீ தான் அவளோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருந்தா உன்னையும் சேர்த்தி கொண்டு இருப்பேன். அப்ப அந்த லாயரும், உனக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே தெரியலல்ல, நீ உன்னோட வைஃபை கொன்னுட்டு இருக்க, அது உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்கும்போது, பின்ன நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், அதுக்குன்னு டைவர்ஸ் பண்றதா? டேய் முட்டாள், உன்னை டைவர்ஸ் பண்றன்ற விஷயத்த இல்லடா உன்னோட வைஃப் சொல்ல வந்தா, அது வேறொரு விஷயம் அப்படின்னு லாயர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஃபெய்யோட வைஃப் பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அதை சொல்றதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. இவரு கூட்டிட்டு போற அந்த இடத்துல வச்சு அந்த போட்டோவை காட்டலாம் அப்படின்னு தான் இருந்திருக்காங்க. அது என்ன போட்டோன்னா, அந்த பிரெக்னண்டா இருக்கும்போது ஸ்கேன் பண்ணுவாங்கல்ல அந்த போட்டோ. ஆனா உள்ள கூட்டிட்டு போனவரு அவங்கள ஒரு கேஜ்ல வச்சு அடைச்சிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. பாவம் இந்த ஃபெய்யோட வைஃபும், நான் செத்தாலும் பரவாயில்ல, வயிற்றுல பாப்பா இருக்குதுன்னு சைகையிலேயே சொல்லறாங்க. அவரு அதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறாரு.
போயிடுறாரு. பாவம் ஃபெய்யும் அவங்களோட வயித்துல வளர்ற குழந்தையும் அங்கேயே செத்து போயிடுறாங்க. இப்படின்னு இது எல்லாத்தையுமே சொல்லி அவங்களோட ஸ்கேன் போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அப்படியே இவரு உடைஞ்சு போயிடுறாரு. அவர் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இவ்வளோ நேரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தவர் இப்ப கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. இப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.